ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜர்னி அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். ஸோ இந்த வாரம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ தோ நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரை எக்ஸ்க்ளூட் பண்ணாலுமே ஆஸ் ஆஃப் டுடே இட் ஹஸ் கிவன் 5% ரிட்டர்ன். நிறைய பேர் இது கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2024 பீக்லேருந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 10-12% டவுன்ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தோ ஒரு இன்வெஸ்டர் சிப்பே பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பேரான பாசிட்டிவ் 5% ரிட்டர்ன். இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜ் தான். அண்ட் நம்ம பெட் பண்ண திமேட்டிக், செக்டர் அண்ட் மார்க்கெட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் ரேட் வாலட்டைலாகவே இருந்தாலும் நாம் எப்பப்போ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சோ அப்போ மட்டும்தான் கேபிட்டலை டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் நான் பிஎஸ்யூ பேங்க்லேருந்தும் சரி மெட்டல் இண்டெக்ஸ்லேருந்தும் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை நமக்கு டிஸ்கவுண்ட்டில் இருந்த மிட் அண்ட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் செக்டர்லேயும் அண்ட் அட் சேம் டைம் மிட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ ஈவன் இன் ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மறுபடியும் அதை கேபிட்டலைஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது சூனர் ஆர் லேட்டர் இன்ஃப்ளேஷன் ஏறும் அண்ட் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறுங்க. பட் நான் எடுத்துருக்கிற இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது என்னோட பெட் என்னென்னா ஃப்யூச்சரில் எதர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகலாம், அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கூல் டவுன் ஆனால் we can see a ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அதாவது கரண்ட்டாக இருக்கிற ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 5.25% அண்ட் லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸோட ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற கேப் கொஞ்சம் கம்மியாகலாம். அப்படி ஆனால் நான் வாங்கி வச்சிருக்கிற இந்த லாங் டேர்ம் டெட் ஃபண்ட் அதோடைய ப்ரைஸ் மேலே போகும். இப்படி நடக்க சில ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். போத் அர்பன் இந்தியாலையும் சரி சேம் டைம் யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி. ஆஃப் லேட் தெர் இஸ் அ ஸ்பைக். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் ஒரு ஸ்பைக் இருக்குது. அன்லைக் 2020 மாதிரியோ இல்லை 2008 மாதிரியோ பெரிய ஸ்பைக் இல்லை அப்படின்னாலுமே இது கிராஜுவலாக மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒரு கன்சர்ன். அர்பன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6-7% இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4-5% இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயர் 2024-2025 யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வாஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் 4. அப்படி இருக்கிற பட்சத்தில் ட்ரெண்ட் இஸ் ஆன் தி அப்வர்ட். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு சைடு ஃபெட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணல, ரதர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர் கொடுக்கும். அண்ட் அந்த ப்ரெஷரை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு தி வில் டூ அ லே ஆஃப். அண்ட் இன்னொரு சைடு ஏஐயோட இம்பேக்ட். இப்போ நிறைய கம்பெனிஸ் வெதர் தே லைக் இட் ஆர் நாட் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் ஏஐ டெக்னாலஜி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இன்ஃப்ராக்கு நீங்கள் செலவு பண்ணும்போது ஆன் தி அதர் ஹேண்ட் லேபர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் தெரியும். ஸோ ஓவரால் எக்கானமியில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும்போது சூனர் ஆர் லேட்டர் ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். ஸோ அப்படி கட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் ஏறும். அண்ட் மறுபடியும் அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லேட்டர் ஸ்டேஜில் ஃபெட் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டராக பாண்ட் மார்க்கெட்டில் அவங்களுடைய டைமிங் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தியரி பிரகாரம் தான் நான் லாங் டேர்ம் பாண்டில் இப்போதைக்கு பெட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்தியன் போர்ட்ஃபோலியோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் 30% ப்ராஃபிட். அண்ட் என்னோட அசம்ஷன் நிஃப்டி ஆன் அப்சைட் 25,150 டச் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எகெயின் நான் சொல்கிறது எப்போ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி தருதோ அப்போது நம்மகிட்ட இருக்கிற சிப் அமௌண்ட்டை டிப்ளாய் பண்ணணும். அண்ட் இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் 63% ஈக்விட்டிலையும் கமாடிட்டியில் 34% அண்ட் வெறும் 2% தான் லாங் டேர்ம் பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து நம்மளுடைய குளோபல் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு we are currently at 10% ரிட்டர்ன். அண்ட் நான் பர்சனலாக பாண்ட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். அண்ட் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன்.
ஏன்னா, ட்ரம்ப் இப்போதைக்கு எப்படியாவது டாலர வீக் ஆக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு இன்டைரக்ட்டா இருக்கிற இன்னொரு மீனிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணணும். அப்படி அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் இந்த வார் ஒரு பீஸ் டாக்ல முடிஞ்சது அப்படின்னா, நாம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாண்டோட பிரைஸ்ல அது பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன பொறுத்தவரை எந்த அசெட் கிளாஸ் சீப்பா இருக்கோ, அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யுஎஸ் மார்க்கெட் இன்னும் ஒரு 10லேருந்து 20% ரைஸ் இருக்கலாம். அதோடைய டவுன் சைட் ரிஸ்க்கும் அத விட அதிகமா இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் இப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ குளோபல் போர்ட்ஃபோலியோல பாண்ட் அண்ட் ஈக்விட்டி 2த்துலயும் ஆல்மோஸ்ட் 36%ம், ரியல் எஸ்டேட்ல ஒரு 19%ம் அண்ட் பேலன்ஸ் கமாடிட்டிலயும் ஹோல்டிங்ஸா வச்சிருக்கேன். தோ லாஸ்ட் மந்த் S&P 500 அண்ட் நாஸ்டாக் 2மே ஒரு டிப் அண்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும், நான் S&P 500 கன்சிடர் பண்ணேன். ஏன்னா, நாஸ்டாக்கோட ராலி இஸ் பேக்ட் பை ஏஐ தீம். ஸோ மேல நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு எல்லா அசெட் கிளாஸுமே ஸ்ட்ரெச்டா இருக்கு. பீ இட் கோல்ட், ரியல் எஸ்டேட் ஆர் ஈக்விட்டி. நான் ஏன் இப்போதைக்கு எல்லா அசெட் கிளாஸும் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்றேன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கோல்டு. தோ டஃப் டைம்ஸ்ல கோல்டு ஒரு ஹெட்ஜ் அப்படின்னு பெரும்பாலும் சொன்னாலும், 2008ல கோல்டு ஆல்மோஸ்ட் 33% இன் டாலர் டெர்ம்ஸ்ல கரெக்ட் ஆச்சு. அண்ட் அதே நேரம் அதாவது பிப்ரவரி 2008லேருந்து நாஸ்டாக் கிட்டத்தட்ட 36% ஃபால் ஆச்சு. ஸோ பிப்ரவரி 2008ல ஒருத்தர் இது கோல்டு ஆர் ஈக்விட்டி 2 அசெட் கிளாஸ்ல எதில போட்டிருந்தாலும், அவங்களுக்கு 2மே நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கும். ஸோ எப்பவுமே கோல்டு அண்ட் ஈக்விட்டி இன்வெர்ஸா தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு யாராலையும் சொல்ல. ஸோ அன்லைக் ஈக்விட்டி அண்ட் ரியல் எஸ்டேட், கோல்டுக்கு வேல்யூவேஷன் பார்க்க முடியாது. பட் ஒரு 150% ரிட்டர்ன் கொடுத்த அசெட் இன்னும் எவ்வளோ மேலே போக பொட்டென்ஷியல் இருக்கும்னு யோசிக்கணும். அடுத்து ரியல் எஸ்டேட். இப்போ இருக்கிற கரண்ட் யுஎஸ் மார்கேஜ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. இன்ஃபேக்ட் ஜேபி மார்கன் அவங்களுடைய கரண்ட் ரிப்போர்ட்டில் ரியல் எஸ்டேட் டிமாண்ட் 2026ல் ஃப்ளாட்டாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் அந்த 2025 பீக்கு அப்புறமா யூஎஸில் இருக்க ரியல் எஸ்டேட்டோட டிமாண்ட் ஸ்லோவாயிருக்கு. அண்ட் ஃபைனலாக ஈக்விட்டி. ருஷி சர்மா, இவர் ராக்கஃபெல்லர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட். இவர் சொல்கிறது என்னென்னா, கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் இப்போ ஸ்லோவாக இருக்குது, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வேகமாக ஏறுது. அதே சமயம் இப்போ ஏஐயோட இன்ஃப்ராவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் நியர் டேர்மில் கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அண்ட் 2025 எண்டில் ஏஐ கம்பெனிஸோட டெட் மட்டும் கிட்டத்தட்ட $1.25 ட்ரில்லியன். ஸோ இப்போ மேலே சொன்ன எல்லாமே ஈக்விட்டிக்கு எகெயின்ஸ்டாகவே இருந்தாலும், கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மணி ஃப்ளோ ஆகியிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் கம்பெனிஸ் லைக் பெப்சிகோ ஃப்யூச்சர் க்ரோத்தை 2லேருந்து 4% தான் இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் ப்ரெஷர் இருக்கும்னு தெரியுது. இப்படி இருக்கும்போது நான் கரண்ட் சினாரியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ரன்அப் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் அவங்க ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஏஐ மேனியானால ஈக்விட்டி மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக தெரியுது. அப்போது இதை தவிர்த்து இருக்கிற ஒரே ஒரு அதர் ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்தா பாண்ட் மார்க்கெட் தான். இங்கே நாம் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, பியூர் ப்ரைவேட் ஈக்விட்டி பாண்டை விட யூஎஸ் ட்ரெஷரி பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப். அண்ட் இப்போ இருக்கிற ஈல்ட் அப்படின்னு பார்த்தா கூட க்ளோஸ் டு 4.5% ஈல்ட் தராங்க. அண்ட் அண்ட் அதே சமயம் ஹிஸ்டாரிக்கலாக எவ்ரி இயர் இந்தியன் ருப்பி அட்லீஸ்ட் 3% எகெயின்ஸ்ட் டாலர் டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நான் கன்சிடர் பண்ணி தான் யூஎஸ் மார்க்கெட்டில் என்னுடைய எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் பாண்டை நான் அதிகப்படுத்தியிருக்கேன். ஸோ இது பர்ட்டனிங் டு யூஎஸ் மார்க்கெட். பட் நான் ஏன் இதே ஸ்ட்ராட்டஜியை இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு டிப்ளாய் பண்ணல? ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் மாதிரி இந்தியாவில் இன்னும் ஏஐ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. ஸோ இன்கேஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு சேஃப் நான் ஏஐ பெட் எடுக்கணும்னா அது இந்தியா தான். அண்ட் இந்த பேசிஸில் தான் நான் பர்சனலாக மோர் தேன் 60% அலோகேஷன் இன் இந்தியன் ஈக்விட்டியில் வச்சுருக்கேன்.
ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க் யூ வெரி மச்.